greetings to all and வணக்கம். இந்த பதிவில் நாம் இப்போது என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்ரூமோட பிளான் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், ரொம்ப பேசிக்கான சில அடிப்படை விஷயங்களை இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பெட்ரூம் பிளான் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டைப்பு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ், அதாவது ரெடிமேட் ஹவுசஸில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இன்னொன்று நம்மளாக வந்து லேண்டு வாங்கி வீடு கட்டுறோன்னா எப்படி பெட்ரூம் பிளான் பண்ணலாம். ஸோ ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகுது எப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஏன்னா ரெடிமேடாக பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் நான் சொல்கிறது, நீங்களாக பெட்ரூமை டிசைன் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணுன்னா முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த பிளானை நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்ல போகிறது பேசிக்கான விஷயந்தான். பட் ஆனால் வந்து இதில் வந்து டிசைனோ நீங்கள் நினைக்கிற மாதிரியான க்ரியேட்டிவான சப்ஜெக்ட் இல்லாமல் ஃபங்க்ஷனலாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பெட்ரூம் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மெயினாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம பெட்ரூம் வந்து உறங்குவதற்கு, ஸ்லீப்புக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம பல இடங்களில் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து அங்கே வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடியோ வச்சுக்கிறாங்க, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறது வந்து அது அந்தளவுக்கு இட்ஸ் நாட் கரெக்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் மெயின்லி டு ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப், அதுதான் பர்பஸ். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரூம்லேயே வந்து வாஷ் பேசின், பெட்ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது அவங்க அதுக்கு வந்து தனியாக ஸ்டுடியோ மாதிரி பிளான் பண்ணலாம். பட் பெட்ரூமோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரூம் யூஸ் பண்ணும்போது நம்ம 3 விஷயங்கள் பிளான் பண்ணோம். ஒன்று, ஃபஸ்ட்டு பெட்ரூம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம பெட்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத் அண்டு டாய்லெட்டு, அது வந்து அதோடைய அட்டாச்சு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, பெட்ரூம் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் பிளான் ஃபார் எ பாத் டப், ஒரு பாத்ரூம் அண்ட் WC பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்ரூம் அண்ட் WC, அதில் வந்து வாஷ் பேசின். ஸோ இந்த 3 நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் ஷுர் தட் உங்களுடைய வாஷ் பேசின் இஸ் நியர் டு த டோர் பக்கத்துலேயே வந்து உங்களுடைய வாஷ் பேசினை வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டட் ஃபங்க்ஷன் என்ன, இன்னொரு பெட்ரூம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங். ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து நிறையா இடத்துல ஸ்பேஸ் கொடுக்குறதுல இல்லை ஒரு சின்ன கபோர்டு இருக்கும், அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது, இல்லை உங்களால் எஃபெக்டிவாக பிளான் பண்ண முடியும்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ கேன் பிளான் அ செப்பரேட் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆர் ட்ரெஸ்ஸிங் கேபினெட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணிவிட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் கேபினெட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நிறையா ட்ரெஸ்ஸிங்கான ஷெல்ஃப்லாம் கொடுங்க. ஏன்னா இது பல இடங்களில் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா இடத்துல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பெட்டில் இருக்கும், இல்லை சோஃபாவில் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் சிம்பிளாக எந்தெந்த ஸ்பேஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஏரியாவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அலாட் பண்ணிவிடுங்க. ஸோ காமனாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து சர்க்குலேஷன் ஸ்பேஸ், நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து சர்க்குலேஷன் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3, அதாவது பெட்ரூம் ஸ்பேஸ், பாத்ரூம் ஸ்பேஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ், இந்த மாதிரி 3த்தையும் நீங்கள் சிம்பிளாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் ஷேப்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்ல டீட்டெயிலாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஸோ உங்களுடைய ஸ்பேஸோட அவைலபிலிட்டி, உங்களுடைய சைட்டுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் வச்சு டிசைன் பண்ணுறது இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அ பேசிக் ஐடியா. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் you can post your comments and we'll see in the next video with very good useful informations. Okay, thank you for watching and subscribe my channel. Thank you so much.